அதாவது யாரு பிரதமர், மோடியா ராகுலாங்கிறதுல நாங்க எடப்பாடியை வந்து பிரதமரா முன்னிறுத்தணும், பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு வியூகத்துல இருக்கிற பிழைதானே தவிர அதனால வாக்குகள் ராகுலுக்கும் மோடிக்கும் போயிடுச்சே தவிர சட்டப்பேரவைன்னு வந்துட்டா அவன் ரெட்டலைக்கு கண்ணை மூடிட்டு இந்த வாக்குகள் அதுதான் நான் சொல்ல வரேன். சட்டப்பேரவை என்று வந்துவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக களமாற்றுவார். அந்த தீவிரமாக களமாடக்கூடிய அவர்களுக்கு வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் எப்போது வரும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணையால் தான். அது ஏன் அப்படி வரணும் அதுதான் சொல்றேன். இன்றைக்கும் நான் வெளிப்படையாவே சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 6-7% திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல அந்த பகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது. அது வாக்களிக்கிற போதுதான் தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னிய சமுதாயத்துக்கு 10.5% போட்டதுனால அங்க இருக்கிற தென் மாவட்டங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த முக்குளத்தூர் உட்பட 106 சமுதாயம் எதிரான மனநிலை. இன்றும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை புறக்கணித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்கிற மனப்போக்கு அங்க இருக்கு. நீங்க கட்சியில நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் சொல்றாங்க கட்சியை ஒண்ணு சேருங்க அப்படின்னு. கட்சி கார்டு விநியோகிக்க போன போது ஆர்பி உதயகுமார், செல்லூர்ராஜ், வி வி ராஜன் செல்லப்பா போற போது எப்பா கட்சியை ஒண்ணு சேர்த்துட்டு வாங்கப்பா, அப்பதான் நாங்க ஓட்டு கேட்டு போக முடியும்.